Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போச்சுன்னா, நீங்க பேங்க்கு போகாமலே உங்க மொபைல் மூலமா ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னன்னா, நம்ம ஐஓபி பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போச்சுன்னா, பேங்க்கு போய் தான் ரீசெட் பண்றது போல இருக்கும். இப்போ என்னன்னா, ஐஓபில இருந்து மொபைல் பேங்க்கு புதிய ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் கார்டு பின் நம்பரை அதிலே ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பேங்கிங் உங்ககிட்ட இல்லைன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ மொபைல் பேங்கிங் ஆப்பான ஐஓபி கனெக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதிலே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஜெனரேட் கிரீன் பின் /செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்டர் நியூ பின் இதில் நீங்கள் மறந்து போன ஏடிஎம் கார்டு பின் நம்பருக்கு பதிலாக புதிய பின் நம்பரை செட் பண்ணுங்க. இந்த பின் நம்பர் கீழே கொடுத்துருக்க நம்பர், அதாவது 1111 1234 4321 இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணக்கூடாது. அப்புறம் பாருங்க கன்ஃபார்ம் நியூ பின் இதுல அதே பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்டர் எம்பின் இந்த பாக்ஸில் உங்க மொபைல் பேங்க்கான எம்பினை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க பின் இஸ் செட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம மறந்து போன ஐஓபி ஏடிஎம் கார்டு பின் நம்பருக்கு பதிலாக புதிய ஒரு பின் நம்பரை நம்ம மொபைல் மூலமா சிம்பிளா செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.